சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 16/4/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் பராபவ வருடம் சித்திரை மாதம் 3ஆம் தேதி வியாழக்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை சதுர்த்தசி திதி இரவு 8:11 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து அமாவாசை திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் மதியம் 1:57 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து ரேவதி நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இதுபோக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொன்னோம்னா இன்றைக்கு மாகேந்திரம் அப்படிங்கிற ஒரு யோகம் பகல் 10:35 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து வைத்ருதி என்கின்ற யோகமானது வந்து விடுகிறது. கரணம் பார்த்தோம்னா இன்றைக்கு பத்ரை அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில 9:26 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து சகுனி என்கின்ற கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு மேல் நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே போதாயன அமாவாசை அப்படிங்கிறத கொடுத்திருக்கா. அந்த போதாயன காத்தியாயன சூத்திரத்தை பின்பற்றுபவர்களுக்கு இன்றைய தினம் அமாவாசை என்பது வந்து விடுகிறது. அந்த சூத்திரத்தை பின்பற்றுபவர்கள் இன்றைய தினமே முன்னோர் வழிபாட்டினை அவசியம் மேற்கொள்ள வேண்டியது. இதுபோக இன்றைய தினம் வைத்ருதி என்கின்ற நாமயோகம் இருப்பதால் இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே வைசிரா அப்படிங்கிறத கொடுத்திருப்பார். இந்த வைசிரானா என்ன அர்த்தம் சொல்லி பார்த்தோம்னா வைத்ருதி சாத்தம் என்று பெயர். ஒரு வருடத்திலே 96 நாட்கள் முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாட்களாக வரும். அந்த வரிசையிலே இந்த நாளும் ஒரு நாளாக அமைந்திருக்கிறது என்பதுதான் அதற்கான பொருள். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 5:59 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:18 சந்திர அஸ்தமனம் என்பது மாலை 5:22 சந்திர உதயம் என்பது நாளைய தினம் அதிகாலை 5:35 சம்பவிக்கிறது. நல்ல நேரம் பார்த்தோம்னா இன்றைய தினம் காலை 9 மணி முதல் 10 மணி வரை நல்ல நேரம், மாலை 4 மணி முதல் 5 மணி வரை நல்ல நேரமே. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் பார்த்தோம்னா மதியம் 1:41 முதல் 3:13 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 5:59 முதல் 7:31 வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 9:04 முதல் பகல் 10:36 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:36 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு தெற்கே சூலம் மதியம் 2:11 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக நல்லெண்ணெய் தானம் விட்டு தெற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா சரண்யா மூர்த்தி அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா வெறும் கையுடன் உறவினர்கள் வீட்டிற்கு செல்லக்கூடாதா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. எல்லாருமே சொல்லுவா தெரியுமா, பொதுவா யார் வீட்டுக்காவது நம்ம போறோம், உறவினர்கள் வீட்டுக்கு போறோம்னு சொன்னா அவர்கள் விருந்தோம்பலில் சிறந்து விளங்குபவர்கள் தான் நம்முடைய தமிழர்கள். நம்முடைய பண்பாடு தமிழர்கள், நம்முடைய இந்திய தேசத்தவர் எல்லாருமே என்ன பண்ணுவான்னு சொல்லி பார்த்தோம்னா விருந்தோம்பலுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். யார் வீட்டுக்கு வந்தாலும் வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு உபசரிப்பார்கள், எல்லாம் செய்வார்கள். இருந்தாலும் அந்த உபசரிப்பிற்கு அவர்கள் உபசரிப்பார்கள் என்பது நமக்கு தெரியும். அதற்கு முன்னதாகவே நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா நம்ம ஏதாவது ஒரு பொருளை வாங்கிட்டு போகணும் தானே. சாப்பிட்றதுக்குன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பொருளை வாங்கிட்டு போகணும். இன்னும் ஒரு சில பேர் சொல்லுவா அவங்க வீட்டுல வந்து குழந்தைகள்லாம் இருக்கா, அதனால பிஸ்கெட் பாக்கெட்டாச்சும் வாங்கிட்டு போகணும், பெண்கள் இருக்கிறார்கள் தலைக்கு பூ வாங்கிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவா. இது அனைத்தையும் விட நம்ம வந்து ஏதோ ஒரு தின்பண்டம் அப்படிங்கிறத நிச்சயமாக வாங்கி செல்ல வேண்டும். நம்ம வீட்டில இருந்தே நம்ம எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி கூட ஒரு முறுக்கு அதிரசம் இந்த மாதிரிலாம் செஞ்சு கூட அந்த வீட்டுக்கு எடுத்துட்டு போகலாம். அந்த நாளெல்லாம் அப்படிதான் எடுத்துட்டு போவா. இன்னைக்கு பார்த்தோம்னா எல்லாம் கடையில ரெடிமேடா கிடைக்குது, ஸ்வீட் ஸ்டால்ல கிடைக்குதுங்கிறதுனால ஸ்வீட்டு மிக்சரு காரம்லாம் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் வாங்கிட்டு போறா. இதுதான் கண்டிப்பாக நல்ல ஒரு விஷயமும் கூட. இந்த மாதிரி நிச்சயமாக செய்ய வேண்டும். யார் வீட்டுக்கு போனாலும் ஏதோ ஒரு பழங்களை கூட வாங்கிட்டு போகணும். நிறைய பழங்கள்லாம் கூட வாங்கிட்டு போக தெரியுமா, வாழைப்பழம், ஆப்பிள் பழம், சாத்துக்குடி பழம், இந்த மாதிரிலாம் அவர்களுடைய வயரானது, அதாவது அந்த வயிற்றுக்கு உணவு அருந்துவதை போல வயிற்றுக்கு அருந்தக்கூடிய, வயிற்றுக்கு சாப்பிடக்கூடிய பொருட்களை கண்டிப்பாக எடுத்து செல்ல வேண்டும்.
இது ஏன் சார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவர்கள் வீட்டுல நம்ம ஒரு வேளையாச்சும் சாப்பிடுவோம் தானே. அப்படி சாப்பிடும் பொழுது அதற்குரிய ஒரு ஒரு பரிகாரம்னு சொல்றதை விட பதிலுக்கு பதில் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். நம்ம உணவருந்தும் பொழுது நம்ம அவர்களுக்கு மிகவும் கடமைப்பட்டவர்களாகி விடுகிறோம். அவர்களுக்கான விஷயத்தை நாம் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்குள் தள்ளப்படுகிறோம். ஆனா இதையே நம்ம வேற ஏதோ ஒரு பண்டத்தை வாங்கின்னு போயிட்டோம்னு சொன்னா, அவர்கள் விருப்பப்பட்டு ஏதோ ஒரு விஷயத்தை கேட்டா கூட நமக்கு பிடிச்சிருந்தா பண்ணலாம், இல்லைன்னா முடியாதுன்னு சொல்லிட்டு தெளிவா சொல்லிட்டு வந்துடலாம். அந்த வீட்டுல நம்ம சாப்பிட்டு இருக்கோமே, அவங்க கேட்கறத நம்ம பண்ணலைன்னு சொன்னா அதற்கான தோஷம் வந்துவிடும் என்று கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் எந்த பண்டமும் கையிலே வாங்கி செல்லாமல் திடுதிப்புன்னு யார் வீட்டுக்குள்ளேயாவது போயிட்டோம்னு சொன்னா, அவர்கள் வீட்டுல சாப்பிட்டுட்டோம்னு சொன்னா கண்டிப்பாக அவர்களுடைய விண்ணப்பத்தினை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். இதைத்தான் நமக்கு புராண கதைகள் தெளிவாக விளக்குகின்றன. நம்ம எந்த கதையின் மூலமா இதை புரிஞ்சுக்கலாம்னு சொல்லி பார்த்தோம்னா, சல்லியன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் மகாபாரதத்துல. அந்த சல்லியன் பார்த்தோம்னா ஒரு சாப்பாட்டு பிரியராம், மிகவும் சாப்பாட்டு பிரியர். இந்த சல்லியன் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த நகுல சகாதேவர்களுக்கு தாய் மாமன். அவர் அந்த நகுல சகாதேவர் மாத்திரு தேவிக்கு பிறந்தவர். இந்த மாத்திரு தேவியினுடைய சகோதரன் தான் இந்த சல்லியன். அப்போ பஞ்ச பாண்டவர்களினுடைய அந்த தாய் மாமனாகவே இந்த சல்லியன்கிறவர் வந்துடுறார் நகுல சகாதேவர்களுக்கு. அப்படி ஒரு மாமனாக இருக்கக்கூடிய சல்லியன் இங்கே துரியோதனன் பக்கம் இருந்தான்னா அதுக்கு என்ன காரணம் சொல்லி பார்த்தோம்னா, அவர் ஒரு முறை வேகமாக வந்து கொண்டிருக்கும் பொழுது துரியோதனன் என்ன பண்றா, கூப்பிட்டு உள்ள உட்காந்து வச்சு வேகமாக செயல்பட்டு விவேகமாக செயல்பட்டு அவருக்கு நல்ல வயிறு நிறைய உணவினைகள்லாம் சாப்பாட்டுலாம் கொடுத்துடுறா. அந்த மாதிரி சாப்பிட்டு முடிச்ச உடனேயே அவன் கையில எதுவுமே எடுத்துட்டு போகல. நல்ல ருசியான உணவாக, இப்படி எனக்கு இந்த நேரத்தில் இந்த பசிக்கு நீ இவ்வளவு உணவினை அளித்திருக்கிறாய், நீ என்ன கேட்டாலும் நான் பண்றேன்னு சொன்ன உடனேயே சல்லியனை தன்னுடைய புறத்திலே அவர் வைத்துக் கொள்கிறான் துரியோதனன். சல்லியன் தானே கர்ணனுக்கு தேர் ஓட்டினாங்கிறதெல்லாம் கூட நம்ம படிச்சிருப்போம் தெரியுமா. இந்த சூக்ஷ்மத்தை உணர்ந்து கொண்ட கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணிருப்பான்னு பார்த்தோம்னா, அதே சல்லியனை அழைத்து அவருக்கு நல்ல ஒரு விருந்தினையும் வச்சிருப்பார். நல்ல ஒரு விருந்தினை கொடுத்துட்டு என்ன சொல்லுவார்னு சொன்னா, நீ ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணா போதும். அதாவது ஒரு பள்ளத்துல சக்கரம் இறங்கிடுச்சுன்னு சொன்னா அதை நீ கிளப்பி கொண்டு வருவதற்கு முயற்சிக்காமல் இருந்தால் போதும், மற்றவற்றை நான் பார்த்துக் கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரிதான் கிருஷ்ணா அவர்கிட்ட ஒரு விண்ணப்பத்தை வச்சிருப்பாராம். இவர் எதையும் வாங்கிட்டு போகாம போய் அவர் வீட்டுல சாப்பிட்டதுனால அவர் சொன்னதை மறுக்க இயலவில்லை. ஏன் இதை நான் இந்த நேரத்துல பதிவு பண்றேன்னு சொல்லி பார்த்தோம்னா, சல்லியன் ரொம்ப சிறப்பாக தேர் ஓட்டுவானாம். ஒரே ஒரு சக்கரம் ஒரு பள்ளத்துல இறங்கிட்டதுனால அவர் அந்த தேரை இயக்க முடியாமல் ஸ்டக்காய் கூட நிற்கக்கூடிய ஒரு சாரதி அல்ல. அந்த ஒரு சக்கரம் பள்ளத்துல இறங்கி இருந்தா கூட அதை எப்படி அதிலிருந்து மீட்டு கொண்டு வர முடியும் என்பது சல்லியனுக்கு மிகவும் நன்றாகவே தெரியுமாம். அந்த கலையை தெரிந்தவர் தான் சல்லியன். மற்ற 3 சக்கரங்கள் இருக்கு இல்லையா, அதை வச்சுட்டு இப்ப நம்ம கூட ஒரு கார்ல போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு கார் ஒரு வீல் மட்டும், ஒரு பேக் வீல் நமக்கு இந்த பக்கம் இறங்கிடுச்சுன்னு சொன்னா கூட அதை அழகா நம்ம மேல கொண்டு வந்துருவோம்ல. எப்படியோ ஒரு இடத்துல அப்படி ப்ரெஷர் கொடுத்து கொஞ்சம் ரிவர்ஸ் போய் கொஞ்சம் மேல கொடுத்து தூக்கிட்டு வந்துருவோம்ல. அந்த மாதிரி தேரினுடைய சக்கரத்தை அழகாக கொண்டு வரக்கூடியவர் தான் சல்லியனாம். ஆனால் நீ அதை செய்யாதே அப்படிங்கிற ஒரு விண்ணப்பத்தை அவருக்கு உணவிட்டு அதன் மூலமாக நிறைவேற்றி கொண்டாராம் கிருஷ்ண பரமாத்மா. அதனாலதானே இந்த சக்கரத்தை மேல தூக்குறதுக்காக கர்ணன் கீழே இறங்குவான். கர்ணன் மேல அந்த நேரத்துல அம்பை விடுவார்கள் அல்லவா. இதை நம்ம சினிமாலையும் பார்த்திருப்போம், கதையாவும் நம்ம படிச்சிருப்போம். ஆக சல்லியன் என்ன பண்ணிட்டான்னு சொன்னா, தான் அந்த உண்ட உணவிற்காக அதற்கு பரிகாரமாக அவங்க வீட்டுக்கு எதுவும் எடுத்துட்டு போகல. முதல்லயே அதை கையில கொண்டு போயிருந்தான்னு சொன்னா அவங்க சொல்ற விண்ணப்பமானது அது தர்மத்திற்கு விரோதமானது என்று தெரிந்தால் கூட அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லைங்கிறதுக்காக சொல்றோம். ஏதாவது ஒரு பொருளை வாங்கிட்டு போயிட்டோம், அதாவது உறவினர்கள் வீட்டுக்கு போகும்பொழுது வெறுங்கையோடு போகக்கூடாதுன்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, யார் வீட்டுக்கு போனாலுமே நம்ம ஏதோ ஒரு பொருளை வாங்கிட்டு போய் அவர்கள் சாப்பிடுவதற்கு ஒரு பொருளை கொடுத்து விட்டு அதன் பிற்பாடு நம்ம அந்த பொருளை சாப்பிட்டோம்னு சொன்னா அவர்களுடைய விண்ணப்பத்தை நாம் அது தர்மத்திற்கு விரோதமானது என்று தெரிந்தவுடன் அதை நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நம்ம எதையும் வாங்கி கொடுக்காம நம்ம வெறுமனே சாப்பிட்டுட்டோம்னு சொன்னா அவர்கள் கொடுக்கின்ற விண்ணப்பமானது தர்மத்திற்கு விரோதம், நம்முடைய மனசாட்சிக்கு அது எதிராக இருக்கிறது என்று தெரிந்தால் கூட அதை அவசியம் செய்ய வேண்டிய ஒரு கடனுக்குள் தள்ளப்பட்டு விடுகிறோம். இது ஒரு கடன் தான், செஞ்சோற்று கடன் சொல்றா இல்லையா, சோற்று கடன் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஆக உறவினர்கள் வீட்டிற்கு செல்லும் பொழுது கண்டிப்பாக வெறும் கையுடன் செல்லக்கூடாது. சாப்பிடுவதற்கு தேவையான பண்டங்களை வாங்கித்தான் செல்ல வேண்டும். இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன்.
மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். நண்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.